கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காயின் ஆபேல் சம்பவத்தை தியானிக்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்னு ஆதியாகமம் 4:3-4 வரை உள்ள வசனத்துல நாம வாசிக்கிறோம். முதலாவது காணிக்கை கொடுக்கக்கூடிய எண்ணம் காயினுக்கு தான் வந்துச்சு. இவங்கள தேவன் காணிக்கை கொண்டு வரும்படி கட்டளையிடல. தேவனுக்கு அவர் கொடுத்த நன்மைக்கு நன்றி சொல்லக்கூடிய குணம் அவனுக்கு இருந்துச்சு. தேவனையும் அவருடைய உறவையும் அவன் விரும்பினான். பிறகு ஏன் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல? இங்க காயினுடைய காணிக்கையில குறை இருந்ததா சொல்லிட முடியாது. ஆனா அது மேன்மையான காணிக்கை இல்லைன்னு தான் நாம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார்னு எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். இங்க மேன்மன்றது எதை வச்சு கணக்கிடப்படுது? காணிக்கையினுடைய தரத்தை வச்சு கணக்கிடல, அவங்கவுங்களுடைய குணத்தை வச்சுதான்றத வேதம் நமக்கு தெளிவுபடுத்துது. ஆமா, ஆதியாகமம் 4 நடந்த சம்பவத்தை கவனமா நம்ம வாசிப்போம்னா கீழ்காணக்கூடிய காரியங்களை நம்ம வரிசைப்படுத்தலாம். 1. காயினிடத்துல நன்மை இல்லைன்னு நாம வாசிக்கிறோம். சுபாவ பாவங்கள் அவன்ல மேலோங்கி இருந்துச்சு. தேவனுடைய சாயலை இழந்து பொல்லாங்கனுடைய குணத்தை வளர்த்துக்கிட்டான். 2. தான் சரியா இல்லைன்னாலும் தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை அவனுக்கு இருந்துச்சு. 3. காணிக்க அங்கீகரிக்கப்படாதப்போ அதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறத விட்டுட்டு தேவன் மேல அதிருப்தியையும் கோபமும் ஆபேல் மேல எரிச்சலும் அவனுக்கு வந்துச்சு. 4. தனக்கடுத்து அவனுக்கு கிடைச்ச அங்கீகாரத்து மேல பொறாமப்பட்டு ஒரு பாவமும் செய்யாதவனை கொல்லக்கூடிய அளவு துணிகரமும் வன்மமும் பெருகுச்சு. நம்மளையும் நம்மளுடைய சுபாவத்தையும் கொஞ்சம் நேரம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்ப்போம். நமக்கு பிடிச்சமான யாருக்கும் நாம விருப்பப்பட்டா எவ்வளவு வேணும்னாலும் பணமோ உதவியோ நாம செய்வோம். அவங்க நம்மளை மதிக்காம உதாசனம் செய்வாங்கன்னா நாம யாருன்னு நம்ம காட்டிடுவோம். பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னை மதிக்கிறவங்களுக்கு என் உயிரையும் கொடுப்பேன், என்னை மதிக்கலைன்னா அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்படிப்பட்ட கேடான சிந்தையும் குணமும் வச்சுக்கிட்டு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், அளவில்லாம கொடுக்கிறவன்னு நீங்க சொல்லக்கூடிய கதைய மனுஷன் வேணும்னா கேட்டு உங்களை புகழலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் ஒரு காயின் தான். நம்மளுடைய வெளிப்புற செயல்களை பார்த்து யார் வேணும்னாலும் பாராட்டலாம். ஆனா தேவன் நம்மளுடைய வெளிப்புற செயல்களை விட உள்ளார்ந்த குணத்தையே எதிர்பார்க்கிறாரு. படைக்கப்படக்கூடிய பொருளை பார்த்து பகட்டுக்காக மயங்கிறதுக்கு படைச்சவர் ஒன்றும் மனுஷன் இல்லையே. உங்களை அங்கீகரிக்கவும் நிராகரிக்கவும் தேவனுக்கு உரிமை இல்லையா? அவர் உண்டாக்கிய பாத்திரங்களை தெரிஞ்சு கொள்ள அவருக்கு அதிகாரம் இல்லையா? இன்னைக்கு உங்க சுயமரியாதைக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கும் இழுக்கு வரும்படி ஒரு பரீட்சை வைக்கப்பட்டா உங்களுடைய நிலை என்ன? உங்க நல்ல செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னாலும் உங்களை ஒரு இடத்துல மதிக்கலன்னாலும் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? நேரம் எடுத்து நிதானிச்சு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளுடைய குணாதிசயத்தை ஆராய்ஞ்சு பார்க்க நேரம் கொடுக்கிறார். நேரம் எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.